நாளைக்கு திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஜெயிச்சா செங்கோட்டையனும் சேர்ந்து ஜெயிக்கிறார், அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 9 அமைச்சர்கள் அதிமுக வந்து தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சேகர்பாபு, வேலு, KK சார், ரகுபதி இப்படின்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா 9 பேர். அப்போ 10வது ஒருத்தர் சேர்க்க போகிறீங்களா அப்படின்ட்டு திமுகக்குள்ளே ஒரு அதிருப்தியான குரல் என்னென்னா, நீங்கள் விமர்சிக்கிற வார்த்தை என்பது அதிமுக அடிமை கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா அமைச்சர் வந்தவொடனே வாங்கப்பா அமைச்சர் கொடுத்தவன்னு சொல்லி கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படின்னா திமுகவில் காலங்காலமாக வேலை பார்த்துட்டவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னா திமுகவில் அதிருப்தி குரல் இருக்கிறது. இந்த 2 குரலையுமே வந்து முதலமைச்சர் காது கொண்டு போயிருக்காங்கன்னு ஒரு தரப்பு. இதையும் தாண்டி சேகர்பாபு போன்றவர்கள் வந்து இப்போ அன்னைக்கு செங்கோட்டை கூட நாங்கள் சந்திச்சுன்னு தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பினார். அவர் சந்தித்தது உண்மைதான். சேகர்பாபு போன்றவர்களுக்கு செங்கோட்டையும் உள்ளே கொண்டு வரணும், நமக்கு ஒரு பலம் தானே அப்படிங்கிற ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருந்திருக்கு. பட் அல்டிமேட்லி வேணாண்டு திமுக முடிவெடுத்த பிறகுதான் இவருடைய அடுத்த டார்கெட்டாக இல்லை வந்து அடுத்த இடமாக தாபேக்கு இருந்திருக்கு. ஸோ இன்னொன்று செங்கோட்டையனுக்கு வேறு எங்கே போவார்? இப்போ நீங்கள் ஒன்று அதிமுக மறுபடியும் எடப்பாடியோட நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அவர்கிட்டே போகலாம். அது அவருக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன், அது நடக்கலை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈகோ பிரச்சனையாக அது மாறிடுச்சு. நான் வந்து வேற ஒரு ட்ராக் எடுத்துட்டேன். திமுக நோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சிகளில் எனக்கு பெட்டரான ஆப்ஷனாக தாவேக்க இருக்குது. பட் இந்த அப்ரோச் வந்து தாவேக்கிழமை நடந்திருக்கு, அது உண்மை.